மக்களே வணக்கம். குருநாதசாமி கோவில் தேர் திருவிழா தான் இருக்கும். குதிரை வந்து நடனம் ஆடிட்டு இருக்குது. தேர் வந்து இப்போ ரெடியாக இருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா குதிரை பயங்கரமான ஆட்டம், செம்ம ஆட்டம் ஆடிடுச்சு. இங்கே குருநாதசாமி கோவிலிருந்து வனத்துக்கு போகக்கூடிய தேர் வந்து தயார் நிலையில் இருக்குது. தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். சரியான கூட்டம். இந்த இடத்துல நிற்கவே முடியல. கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தேர் எடுக்க போகிறாங்க. முதல் தேர் கிளம்பிடுச்சு. ரெண்டாவது நம்ம தேரும் கிளம்பிடுச்சு. இப்போ தேர் நின்றுட்டு இருந்த இடத்துல மக்கள்லாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே கிடக்கிற பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. தேர் வந்து வனத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. ரோடெல்லாம் வந்து சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக தண்ணி லாரி மூலிமா தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நவீன பெரிய யூடியூபர் நவீன் அவ்வளோதான். தேர் பாருங்க பிரம்மாண்டமாக வந்துட்டு இருக்குது. ரெண்டு தேருமே முதல்ல பாருங்கள் காமாட்சி அம்மனோட பல்லாக்கு போயிட்டுருக்கு. பின்னாடியே வந்து பெருமாள் தேரும், பின்னாடியே குருநாதசாமி கோவில் தேரும் வந்துட்டுருக்கு. தேர் கூட நாங்களும் நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஈரோடு மாவட்டத்திலேயே நம்ம அந்தியூர் குருநாதசாமி கோவில் தேர் திருவிழா தாங்க இவ்வளோ வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. அது இல்லாமல் மக்கள் கூட்டமும் இங்கே தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. தேர் தூக்குற மக்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அவங்களுடைய அலுப்பை காமிச்சிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தேரும் பயங்கரமான வெயிட்டுங்க. இந்த வியூவில் பாருங்கள் மக்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தேர் வந்து அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த தாரை தாங்க நம்மளை மெய்சில் இருக்க வைக்குதுங்க. வனத்துக்கு போகிற வழியில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். காலையில் குருநாதசாமி கோவிலில் 10 மணிக்கு எடுத்த தேருங்க. கிட்டத்தட்ட 3 மணி கிட்ட ஆகிடுச்சு இந்த வனத்தை வந்து அடையிறதுக்கு. 2 தேரும் வனத்தை வந்து நல்லபடியாக அடைஞ்சிருச்சுங்க. பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது.
இந்த வனத்தில் சாமி கும்பிட்றதுக்காக மக்கள் எவ்வளோ கூட்டத்தில் நின்றுருக்காங்க பாருங்கள். கூட்டத்தை பார்த்தாவே பயமாக இருக்குது, அவ்வளோ கூட்டம். இங்கேருந்து குருநாதசாமி கோவிலுக்கு நாளைக்கு மறுபடியும் தேர் எடுத்துகிட்டு போவாங்க. நைட்டு வந்து விடிய விடிய கிடா வெட்டி பூஜைலாம் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை மாட்டு சந்தைலாம் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்லேருந்து, அதாவது கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த சைட்லாம் இருந்தால் கூட குதிரைகள் மாடுகள்லாம் வந்துருக்குங்க. அதெல்லாம் வந்து பாருங்கள். வெள்ளை கலரில் பாருங்கள் குதிரை எவ்வளோ அழகாக இருக்குது. உனக்கு என்னாச்சு, அமைதியாக உட்காந்துட்ருக்க? முரட்டுத்தனமாக ஒரு காளை மாடு ஒன்று நின்றுட்டு இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. நண்பர்களோட இங்கே இருக்க குதிரை எல்லாமே பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் போகுதுங்க. கோடிக்கணக்கில்லாம் கூட குதிரை போயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு போகிறதுக்காக ஒரு திடல் மாதிரி அமைச்சிருக்காங்க. மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக ஒரு பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஒத்திகெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்குங்க. பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. மாடு குதிரை மட்டும் இல்லாமல் மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரியும் இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது. படத்தில் பார்த்த மாட்டு வண்டி, குதிரை வண்டியெல்லாம் இங்கே பார்க்குறோம். ஓங்கோல் மாடுன்னு சொல்லக்கூடிய இந்த மாடுகள்லாம் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாடுகள்லாம் சில படங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலுக்கு வந்ததில் என்னால் சில விஷயங்கள் மட்டும்தான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். நான் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.